நாளுக்கு நாள் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் மிக தீவிரமாக பதிவாகி வருகிறது நம்ம பார்க்கிறோம். பல்வேறு மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகரித்து பல்வேறு மாவட்டங்கள்ல மிக கடுமையான வெயிலுடைய தாக்கம் தொடர்ந்து மே மாதம் முடியும் தருவாயில நம்ம இருந்தாலுமே கூட இன்னும் நமக்கு வெயில் குறைந்த பாடில்ல. அதே மாதிரி ஜூன் மாதங்கள் தொடங்கினாலுமே கூட வெயில் குறைய போறதும் கிடையாது. ஏன்னா நமக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், ஜூன் 7 அல்லது 8ஆம் தேதி வரைக்கும் வெப்ப அலை பொறுத்தவரை கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு படிப்படியாக சற்று அந்த இயல்பு நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப ஆரம்பிக்கும். ஆனால் கண்டிப்பா நமக்கு குறைஞ்சபட்சம் ஜூன் 8ஆம் தேதி வரைக்குமாவது இந்த பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக தான் இருக்கும். குறிப்பா கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல மிக கடுமையான வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீசி கொண்டிருக்கு. இயல்பிலிருந்து கூடுதலான வெப்பநிலையும் பதிவாகிட்டு இருக்கு. பல இடங்கள்ல வெயிலின் காரணமாக பல மாவட்டங்கள் கருகுகிறத நம்ம பார்க்கிறோம். பகல் நேரங்களில் பல்வேறு பகுதிகளில் மிக கடுமையான அனல் காற்றும் வீசி கொண்டிருக்கு. இதெல்லாம் முடிவு கட்டும் விதமாக மழை பொழிவு எந்தெந்த மாவட்டத்தில் இன்றைக்கு பதிவாக வாய்ப்புகள் இருக்கும், வருகிற நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. மறக்காம ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. மழை தமிழ்நாட்டில் பெய்யாமலாம் கிடையாதுங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் 90% நோ ரெயின், மழை இல்லை அப்படின்ற மாதிரி தான் போடுறீங்க. ஆனால் நமக்கு பகுதியான மழை தமிழ்நாட்டில் பதிவாயிட்டு தான் இருக்கு. இப்போ வேலூர் மாவட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கடந்த 24 மணி நேரத்திலும், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் ஆங்காங்கே பதிவாகிட்டு தான் இருக்குது. நமக்கு மழை பெய்யாமல் கிடையாது, ஆனால் ஒரு 5லிருந்து 10 மாவட்டங்கள் வரைக்கும் தினந்தோறும் மழை பெய்கிறது நம்ம பார்க்குறோம். மீதமுள்ள 28 மாவட்டங்கள் அல்லது 25 மாவட்டங்கள் வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் மழை இல்லாமலே போகிறது. நிறைய இடங்களில் வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக பதிவாகிறது. சரி, இப்போ நமக்கு இனி வருகிற நாட்கள், இப்போ நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கியாச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, தென்மேற்கு பருவமழை தொடங்கி விட்டது. நேற்றையிலிருந்தே நமக்கு பருவமழையானது கேரளா மற்றும் கர்நாடகாவில் தொடங்கிவிட்டது. அங்கே பார்த்தோம், கேரளாவில் மஞ்சள் நிற எச்சரிக்கை, எல்லோ அலர்ட் கொடுத்துருக்குறாங்க. நிறைய இடங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கை, கேரளாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை பதிவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு அலர்ட் கொடுத்துருக்குறாங்க கேரள வானிலை ஆய்வு மையம். அதே மாதிரி கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலும் விட்டு விட்டு மழையினுடைய தீவிரம் இனி அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது தமிழ்நாட்டில் மழை வருமா? கண்டிப்பாக மழை வரும். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவும் அதே போல மத்திய மேற்கு வங்கக்கடல் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், ஒரு சுழற்சி, காற்று சுழற்சி உருவாக ஆரம்பிக்குது. அடுத்து ஒரு தாழ்வு பகுதியாகவும் பிறகு புயல் சின்னமாகவும் கண்டிப்பாக மாறும். மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக வட தமிழக உள் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக விட்டு கனமழையானது தீவிரம் அடையும். ஏன்னா தென்மேற்கு பருவமழை தொடங்கியாச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தொடங்கியதை நம்ம பார்த்தோம். எப்போ அப்படின்னா நேற்றைய தினங்களே நமக்கு பருவமழை தொடங்கி கேரளா, கர்நாடகாவில் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் கிடைச்சது. அதே மாதிரி நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில் இனிமேல் கொஞ்சம் மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த குற்றாலம் போன்ற அருவிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன், ஜூலை மாதங்கள் நல்ல ஒரு நீர்வீழ்ச்சியில் அருமையான நீர் வரத்து வருகிறத பார்க்க முடியும். இந்த ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தான் தென்மேற்கு பருவமழையானது நமக்கு தீவிரமடையும். பரவலாக இதுவரைக்கும் பெய்ததெல்லாம் நிறைய இடங்கள்ல ஒரு கோடை மழையாக பார்க்கப்படுது. இனிமே வரக்கூடிய நாட்கள்ல வரப்போகிற மழை எல்லாமே ஒரு வலுவான கனமழையாக நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆகவே கேரளா மற்றும் கர்நாடகாவிலும் படிப்படியாக நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். அதை தொடர்ந்து கேரளாவை தொடர்ந்து தமிழக கேரள எல்லையோர பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் அதிகரிக்கும். கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் அவ்வப்போது விட்டு கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் தீவிரம் அடையும். அடுத்ததாக வெயில் பயங்கரமா கொளுத்துங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. வட தமிழக உள் மாவட்டத்தில் ரெண்டுமே இருக்கு. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பற்றி நம்ம பார்த்தோம். தினந்தோறும் மழைக்கான வாய்ப்புகள் நீலகிரி முதல் தென்காசி வரை எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரியில் பொதுவாக வானம் மேகமூட்டம், ஏதேனும் சில நேரங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யும். இன்னும் நமக்கு தென்மேற்கு பருவமழை வலுவடைய நமக்கு இந்த பகுதிகளெல்லாம் மிக கனமழை கண்டிப்பாக நம்ம ஜூன் மாதத்தில் உங்களுக்கு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு ஒரு பக்கம் பகல் நேரங்களில் வெயிலும் மிக மோசமாக இருக்கும். தமிழ்நாட்டிலேயே
முதல் மாவட்டமாக வேலூர் மாவட்டத்தில் தான் 42 டிகிரி செல்சியஸ் முதல் 43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலேயே முதல் மாவட்டமாக வேலூர் மாவட்டம் பார்க்கப்படுது. அதே வேலூர் மாவட்டம் தான் தமிழ்நாட்டிலேயே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவு பொறுத்த வரைக்கும் 8 சென்டிமீட்டர் மழை பொழிவு. வேலூர் மாவட்டத்தில் அதிகமான மழையும் பதிவாயிருக்கு. வெப்பசலன இடி மழை தொடர்ந்து அங்கேயும் நமக்கு தீவிரமாக பதிவாயிருக்கு. வேலூர் மட்டும் இல்லைங்க, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 6 சென்டிமீட்டர் மழை பொழிவு. தேன்கனிக்கோட்டை, பர்கூர், மாரண்டஹள்ளி, ஒசூர் போன்ற இடங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் ஆங்காங்கே தீவிரமாகி இருக்கு. கடந்த 2-3 நாட்களாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். வேலூர், கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்திலும் பரவலான மழை பொழிவுகள் பதிவாகி இருக்கிறது. அப்ப எங்க ஒரு பக்கம் நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் மிக மோசமா இருக்கோ, அதே பகுதிகளில் மழை பொழிவுகளும் கடந்த சில நாட்களாக தீவிரமாக பதிவாகி வருகிறது நம்ம பார்க்கிறோம். அதனால தொடர்ந்து இந்த சுழற்சியின் காரணமாக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பகலில் வெயிலும், அதே மாதிரி மாலை இரவு நேரங்களில் சற்று வலுவான கனமழையும், பகுதியான இடங்களில் மட்டும் மழை எதிர்பாருங்க. அடுத்ததாக கொளுத்தும் வெயில். தமிழகத்தில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பா இந்த வெயிலுடைய தாக்கம் எங்க ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா, வட தமிழக கடலோர டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அடுத்து வரும் 3 தினங்களுக்கு பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. வட தமிழக கடலோர பகுதிகளான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில கடுமையான மழை பொழிவுகளை விட வெயிலுடைய தாக்கம் தான் அதிகமா இருக்கும். மழை பொழிவுங்கிறது வந்து தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்த பிறகுதான் நமக்கு சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மழையே நம்ம அதிகமாக எதிர்பார்க்க முடியும். இன்னும் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்துக்கு வெயிலுடைய தாக்கம் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் ரொம்ப மோசமாக இருக்கும். சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகள், அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் கடுமையான வெப்பநிலை பொறுத்தவரை தீவிரமடைந்து காணப்படும். சில இடங்களில் நமக்கு வந்து கனமழையும், சில இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதமான மழையும் பகுதியாக திருச்சி, புதுக்கோட்டை இந்த பக்கம் வேணா நமக்கு ஓரளவு மழை பொழிவு இருக்கும். ஆனால் அந்த தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறையில் சற்று அனல் காற்று தீவிரமாக பகல் நேரங்களில் எதிர்பார்க்க முடியும். சீக்கிரத்தில் ஜூலை மாதத்தில் நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னும் பருவமழை அதாவது பருவக்காற்று ஆரம்பித்தாலும் அந்த மழையினுடைய தீவிரம் இன்னும் அதிகரிக்காம இருக்கு. தமிழ்நாட்டில் ஜூலை முதல் வாரங்களில் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் பல்வேறு மாவட்டங்களில் அதிகரிக்க தொடங்கிறோம். அதனால வெப்பம் பொறுத்த வரைக்கும் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை ஒரு சில மாவட்டங்களில் வெப்பம் உயரும். கடலோர டெல்டா மற்றும் தென் மாவட்ட பகுதிகள், மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகளுக்கும் இந்த வெப்ப அலை பொறுத்தவரை வீசுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. வீசும் அனல் காற்று பகல் 12 மணி முதல் 3 மணி வரை கடுமையான அனல் காற்று பொறுத்த வரைக்கும் வீச இருக்கும். அப்படிங்கிறதுனால தயவு செய்து வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு வேலூர் மாவட்டத்தில் 8 சென்டிமீட்டர் மழையும், கிருஷ்ணகிரியில் 6 சென்டிமீட்டர் மழையும், திருப்பத்தூர்ல 4 சென்டிமீட்டர் மழை பொழிவானது பதிவாகி இருக்கிறது. ராணிப்பேட்டையில் 1 சென்டிமீட்டர் மழையும், திருநெல்வேலியில் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. நண்பர்களே பாருங்க, வேலூர்ல தான் அதிகப்படியான மழை பொழிவும் இருக்கு. அதே போல இங்க பாருங்க, கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை, அதிகமா வெப்பநிலை பதிவான இடமும் வேலூர் மாவட்டம் தான். 42.8 டிகிரி செல்சியஸ், கிட்டத்தட்ட 43 வரைக்கும் பதிவா இருக்கு. மிக மோசமான வெயில் வட தமிழக உள் மாவட்டங்கள்ல காணப்படுகிறது நண்பர்களே. அதனால தயவு செய்து பகல் நேரங்கள்ல வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.